எப்பவுமே அப்படித்தானே. எல்லா இழப்புகளும் மனசை தாக்கம்ல. அப்பான்றது இப்போ அப்பா வைக்கிறது தாத்தானாலே அது கொஞ்சம் ஒரு இழப்பு தான். எப்படின்னா இழப்பு தானே ஒரு குடும்பத்தில். ஆனால் அப்பான்னும் போது கண்டிப்பாக அந்த தாக்கம் இருக்க தான் செய்யும். அதை இவங்க ரொட்டீன் இவங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு ஒரு பிஸியான நபர்கள் அதை கொஞ்சம் கடந்துருவாங்க. பிஸி இல்லாத நபர்களுக்கு தான் கடக்கிறது கஷ்டம். பட் அப்பப்போ இடையில வரும் தான், அந்த நினைவுகள் வரும் தான். ஏன்னா தந்தைன்னும் போது எவ்வளோதான் கடுமையான வேலைகள் இருந்தால் கூட அந்த தந்தை கடந்த கால வாழ்க்கைகள்லாம் நினைவுகள்லாம் வரும்ல, அது ஒரு தாக்கம் இருக்க தான் செய்யும். ஆனால் ரொட்டீனாக பிஸியாக இருக்கிற நபர்கள் எளிதாக கொஞ்சம் வெளியே வந்துடுவாங்க. வீடுகளில் போனால் அந்த அந்த தவிப்பு அந்த ஏக்கம்லாம் இருக்கும் வீடுகளில். இவங்க பொதுவாக இது போன்ற முக்கியஸ்தர்கள், நான் விஐபிகள்லாம் 24 மணி நேரம் அவங்களுடைய பணி அழுத்தம் இருக்கும். அதுவும் குறிப்பாக சபரீசன் இந்த திமுக அரசோட மூளை. அப்படியா? ஆமாம், கண்டிப்பாக. அதில் என்ன சந்தேகம் இருக்கு? ஓல்டாக சொல்லலாம், திமுக அரசோட முதுகெலும்புன்னு சொல்ல மாட்டேன். முதுகெலும்புன்னா ஸ்டாலின் தான். பட் மூளைன்றது பார்த்தீங்கன்னா சபரீசன் தான்.